வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு கணக்கு பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1 உள்ள 5வது சம் என்று பார்ப்போம். பெருக்கற் பலனை காண்க. இதில் நமக்கு ஒரு 4 சம் கீழே கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மாக எடுத்து செய்வோம். ஃபஸ்ட்டு சம் கொடுத்தது ப்ராக்கெட் 2x + 3 ப்ராக்கெட் 2x - 4. இப்போ இதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 2 உறுப்பு இருக்கா, இங்கேயும் 2 உறுப்பு இருக்குது. முதல் உறுப்பு எடுத்து இந்த ப்ராக்கெட்டோடு பெருக்க போகிறோம். பாருங்கள், 2x ப்ராக்கெட் 2x - 4 ப்ளஸ் 3 இருக்கா, ப்ளஸ் 3 ப்ராக்கெட் 2x - 4. இப்போ இங்கே நாம் நம்பர்ஸை பெருக்கும். இங்கே 2ஆம் படம் வச்சு சொல்லணும். அடுத்த லெட்டர் மாறி இருந்துச்சுன்னா அது மாறி சமமாக அடிமானம் சமமாக இருந்துச்சு என்ன பண்ணுவோம்ப்பா, அடுக்க நம்ம கூட்டுவோம். பாருங்கள், இப்போ நம்பர் பெருக்கும். 2 4. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, எக்ஸின் அடுக்கு 1, இதுவும் எக்ஸின் அடுக்கு 1. அடிமானம் சமம்னா அடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரப்போகுது, எக்ஸின் அடுக்கு 2 கழித்தல், ஏன்னா இங்கே கூட்டல் தான் இருக்குது. கூட்டலையும் கழித்தலையும் நம்ம அடையாளத்தை பெருக்கும்போது என்ன வரப்போகுது, நமக்கு கழித்தல் அடையாளம் தான் கிடைக்கும். இப்போ நம்பர்ஸை பெருக்குங்க. 8. இங்கே நமக்கு மாறி எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இருக்கிற ஒரு மாறி அப்படியே எக்ஸ் போட்டுருவோம்ப்பா. நமக்கு என்ன கிடைக்குது, -8x. அடுத்தது இந்த ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த சைடு இங்கே ப்ளஸ் நம்பர் 3 வாய்ப்பாடு தான் இப்போ இருக்குது. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு வச்சு இது எல்லாத்தையும் அப்படியே பெருக்க போகிறோம். 3 கொண்டு போய் உள்ளே பெருக்கணும். பெருக்குன்னு என்ன வருது, 3 6. இங்கே மாறி நமக்கு இருக்குது, அதை அப்படியே போட்டுருங்க. 3 6x. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அடையாளம் மைனஸ் 12. சரியா? இப்போ நமக்கு ஒத்த உறுப்புகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னும் சுருக்கலாம். இப்போ பாருங்கள், 4x², 4xின் அடுக்கு 2. அதே போல் எங்கே இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. அப்போ இது ஒரு உறுப்பு தான் இருக்குது, அப்படியே போட்டுடலாம். அடுத்ததில் இதுவும் -1x இருக்கா, எக்ஸின் அடுக்கு 1, இங்கே எக்ஸின் அடுக்கு 1. அப்படின்னா இதை நம்ம இன்னும் சுருக்கலாம். ஆனால் இது எப்படி இருக்குது, ஒரே அடையாளமாக இல்லை, வெவ்வேறு அடையாளமாக இருக்குது. அப்போனா நம்ம கழிக்கணும். கழிக்கும் போது பெரிய நம்பர் அடையாளம் என்ன இருக்கோ அதை போட்ட வேண்டியதுப்பா. -8லேருந்து 8xலேருந்து 6xை கழிச்சு நமக்கு என்னமா ஆன்சர் கிடைக்கும், 2x. 2x - 12. இந்த சம்மை இவ்வளோதான்ப்பா நம்ம சுருக்கியாச்சு. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y² - 4 ப்ராக்கெட் 2y² + 3y. இதை நம்ம எடுத்து செய்வோம். கணக்கு எழுதியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு உறுப்பு y² ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கலாம்டா, 2y² + 3y. அடுத்து -4y இருக்காமல் இங்கே என்ன அடையாளம் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். -4 ப்ராக்கெட் 2y² + 3y. இப்போ நமக்கு இங்கே மாறில் எதுவுமே இல்லை, நம்பர்ஸ் எதுவும் இல்லை. என்னடா சரியா? அப்போனா இந்த y² மட்டும் தான் உள்ளே பெருக்க போகிறோம். இங்கே இருக்கிற நம்பர் எல்லாம் அப்படியே தான் வரும். அப்போனா 2 அடிமானம் எப்படிமா இருக்குது, இங்கேயும் y இங்கேயும் y தானே. அப்போனா அடிமானம் சமம்னா ஒரு y போட்டுட்டு அடுக்கு என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். 2 கூட்டினா 4. அடுத்து ப்ளஸ் 3y. இங்கே எத்தனை இருக்குது, 1. இங்கே வெளியே எத்தனை y இருக்குது, 2. அப்போ நான் 2 1 கூட்டினா நமக்கு இங்கே கிடைக்க போதே 3. அப்போனா 3y அடுக்கு 3. அடுத்தது இங்கே -4 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த -4 ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு உள்ளே போகுது. அப்படின்னா மைனஸ் உள்ளே போகும்போது ப்ராக்கெட்டில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் என்ன மாறும்னா மைனஸாக மாறும், அடையாளம் மாறும். கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாறும், கழித்தலாக இருக்கிறது கூட்டலாக மாறும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே கூட்டல் தான். அப்போ நமக்கு வர ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா கழித்தல் சிம்பல், கழித்தல் அடையாளம். சரி, 4 2 பெருக்குன்னா 4 2 8. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா மாறி இருக்கிறது, அது அப்படியே தான் வரப்போகுது. நம்ம இங்கே கொடுக்கல, நமக்கு கொடுத்தது நம்பர்ஸோடு தான். நம்பர் மட்டும் தான் நம்ம உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். சரியா? அப்போனா 8y அடுக்கு 2. இங்கே கூட்டணிச்சு என்ன வருமா, அது கழித்தல் 3 12y. ஓகேவாடா? இப்போ பாருங்கள், ஒத்த உறுப்புகள் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். இங்கே y அடுக்கு 4, y அடுக்கு 3, y அடுக்கு 2, y அடுக்கு 1. அப்படின்னா நமக்கு இங்கே ஒத்த உறுப்புகள் இல்லை. இதை நம்ம இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்ததுன்னா நமக்கு இதுதான் கிடைக்கிறது. சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த தேர்ட் சம்
அடுத்து நமக்கு மூன்றாம் கணக்குமா ப்ராக்கெட் எம்மின் அடுக்கு 2 கழித்தல் n ப்ராக்கெட் 5 எம்மின் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2 மைனஸ் எண்ணின் அடுக்கு 2 ப்ராக்கெட். இப்போ இது நமக்கு 2 உறுப்புகளாக கொடுத்துருக்காங்களப்பா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எம்மின் அடுக்கு 2 ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்ஸ் ஃபுல்லாக அப்படியே எழுதுவோம். 5 எம் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2 மைனஸ் எண்ணின் அடுக்கு 2. அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் என். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் என். அடுத்ததில் மைனஸ் என் போட்டு இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதுவோம். 5 எம்மின் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2 கழித்தல் எண்ணின் அடுக்கு 2. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்போனா இங்கே மாறி வச்சு தான் உள்ளே பெருக்க போவோம். சரியாப்பா. இப்போ இங்கே இருக்கிற நம்பரெல்லாம் நமக்கு அப்படியே தான் வரப்போகுது, பிரச்சனை இல்லை. இங்கே 5 இங்கே என்ன இருக்குது எம், இங்கே எம் இருக்கா. அப்போனா எம் அடிமானம் சமம். அடுக்கு என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம். என்னென்ன வரப்போகுது எம்மின் அடுக்கு 2 2 கூட்டினா 4. இந்த என் ஸ்கொயர் அப்படியே பக்கத்தில் அப்படியே இருந்துடும். சரியா. மைனஸ் இப்போ இங்கே என்ன வரப்போகுது எம் இதை கொண்டு போய் பெருக்கிறோம். பெருக்குனா என்ன வரப்போகுது அது அப்படியே தான் எம் ஸ்கொயர் பக்கத்தில் அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அடுத்ததில் இங்கே என்ன பண்ண போகிறோம் போன கணக்கு வந்த அப்புறம் தான் மைனஸ் அடையாளம் இருக்குது. அப்போ நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாறும், கழித்தலாக இருக்கிறது கூட்டலாக மாறும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா கூட்டல் 5 இருக்குது. இப்போ கழித்தால் 5. இங்கே எம் இருக்கா இல்லை என் இருக்குது. அப்படின்னா எண்ணின் அடுக்கு தான் மாறப்போகுது. இந்த எம் ஸ்கொயர் அப்படியே போட்டலாம். எம் ஸ்கொயர் என் இங்கே 2 இருக்குது இங்கே 1 இருக்காடா. அப்புறம் இதை பெருக்குன்னு என்ன வரப்போகுது 3. ஓகே. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன வரப்போகுது சொன்னேன் நமக்கு ப்ளஸ் சிம்பல். சரியா. ஏன்னா மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ். இப்போ என் ஒத்த உறுப்புகள் இருக்கா நமக்கு இங்கே எம் இல்லை வெறும் என்னோட தான் இருக்குது. அப்போ நான் என் அடுக்கு எத்தனை வருது இங்கே 1 இங்கே 2 கூட்டினா என்ன வருமா 3. ஓகேவா. இப்போ நமக்கு வேறு ஏதாவது இன்னும் சுருக்கிறாப்பில் இருக்கான்னு பார்ப்போம். ஒத்த உறுப்பு இருந்துச்சுன்னா இதை சுருக்கிக்கலாம். இப்போ எம் பவர் 4 என் ஸ்கொயர் வேறு எங்கேயா இருக்கா இல்லை. அடுத்து எண்ணின் அடுக்கு 2 எம்மின் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2 இருக்கா இல்லை. இங்கே எண்ணின் அடுக்கு 3. ஓகே. அப்படின்னா இது எல்லாமே வேறுபட்ட உறுப்புகளாக இருக்குது. ஒத்த உறுப்புகளாக இருந்துச்சுன்னா அதை கூட்டலாம் கழிக்கலாம். இது வெவ்வேறு உறுப்புகளாக இருக்கனால இதை அதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஓகேவாப்பா. ஓகே. அடுத்து 4th சம் பார்ப்போம். அடுத்து 4வது சம் தான் 3 ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 5 பெருக்கல் 2 ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களாப்பா. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே 2 ப்ராக்கெட்டாக இருந்துச்சு, நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அப்போ நான் இது என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பெருக்குவோம். சரியா. அப்படியும் செய்யலாம், இல்லைன்னா இந்த 2 3 பெருக்கி 6 அப்படி வச்சும் செய்யலாம். சரியாடாப்பா. இப்போ நம்ம 6ன்னு வச்சு பெருக்கலாமா நம்பர்ஸு. உங்களுக்கு நான் இதை 3ஐயும் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பெருக்கி வச்சே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள் 3 உள்ளுக்குள்ளே போகணுன்னா 3x பெருக்குன்னா 3x மைனஸ் 5 15. இது ஒரு ப்ராக்கெட். சரியா. அடுத்து பெருக்கல் இருக்குது. நம்ம பெருக்கல் அடையாளம் போட்டால் ஒன்று தான், டாட் வச்சாலும் ஒன்று தான், இல்லைன்னா வெறுமனே இந்த 2 ப்ராக்கெட்டை இப்படி எதுனாலும் ஒன்று தான். இப்போ 2x கொண்டு போங்க. 2 உள்ளுக்குள்ளே பெருக்குன்னா 2x மைனஸ் ஓவர் 2. ஓகேடா. இப்போ நமக்கு போன கணக்குலலாம் கிடச்சி அதே மாதிரி கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் இந்த 3x இதில் இன்னொரு மெத்தட் இப்படியும் அம்புக்குறி போட்டு இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ப்பா. நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி தனித்தனியாக போடன்னு தேவையில்லை. சரியா. இப்போ பாருங்களேன் இதை நம்பர்ஸை பெருக்குங்க. 3xையும் 2xையும் பெருக்குன்னு என்னது 3 6 எக்ஸு நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்க எக்ஸின் அடுக்கு 2. ஓகேவா. அடுத்து 3xையும் மைனஸ் 2ஐயும் பெருக்குனா நம்பரையும் பெருக்குங்க. 3 6 என்ன இருக்குது ஃபஸ்ட்டு அடையாளத்தை பார்க்கணும். மைனஸ் 6x. ஓகேவா. 3x வச்சு இந்த 2 உறுப்பு நம்பரையும் பெருக்கியாச்சு. அடுத்து மைனஸ் 15 வச்சு இதை பெருக்க போகிறோம். மைனஸ் 15 வச்சு பெருக்க போதும்ப்பா. அடையாளம் இங்கே இருக்கிறது மாறும். சரியா. இங்கே என்ன இருக்குது நமக்கு ப்ளஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன அடையாளம் வரப்போகுதுன்னா மைனஸ் அடையாளம் வரப்போகுது. மைனஸ் 15 2 30 எக்ஸ் இருக்கா 30x 2xையும் 15ஐயும் இப்போ பெருக்கிறோம் 30x. அப்புறம் அடுத்து மைனஸ் 15ஐயும் மைனஸ் 2ஐயும் இப்போ என்ன பண்ணும்போது மைனஸ் நமக்கு என்ன ஆக போகுது இப்போ ப்ளஸ்
15 2 30. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து 6 எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர் எங்கேயா இருக்கான்னு பார்த்தா இல்லை, இது ஒரு உறுப்பு தான் இருக்குது, அப்படி எழுதலாம். அடுத்து பாருங்கள், எக்ஸ் எழுதுனா இங்கே -6x இருக்குது, இங்கே -30x இருக்குது. அப்போனா இது ஒத்த உறுப்புகளாப்பா. இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு தானே இருக்குது, எக்ஸ்னு இருக்குது, ஒன்று இருக்குது, ஒத்த உறுப்புகள். இது என்ன பண்ணலாம், அடையாளம் -6 தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது -30 இருக்குது. அப்போனா அடையாளம் ஒரே அடையாளம் இருக்கலாம், நம்ம கூட்டிக்கலாமா? அப்போனா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 36x + 30. நம்பர்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸு மாறிலி கிடச்சிச்சாமா? ஓகே, தேங்க்யூ.